ஜம்மு காஷ்மீர் சட்டமன்றத்திற்கான இறுதிக்கட்ட தேர்தலில் 9 மணி வரை 11.6% வாக்குப்பதிவு. 40 தொகுதிகளுக்கு நடைபெறும் தேர்தலில் 415 பேர் போட்டி. 5060 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு 39.18 லட்சம் பேர் வாக்களிக்கின்றனர். கடந்த 10 ஆண்டுகளாக தீர்க்கப்படாத பிரச்சனைகளுக்கு தேர்தல் மூலம் தீர்வு கிடைக்கும் என முன்னாள் முதல்வர் குலாம் நபி ஆசாத் நம்பிக்கை. இலங்கை செல்ல இன்று முதல் விசா கிடையாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய அதிபராக அனுரகுமார திசாநாயக்க அறிவிப்பை தொடர்ந்து இன்று முதல் இந்தியா உட்பட 35 நாடுகளுக்கு விசா தளர்வு. 6 மாதங்கள் வரை விசா இல்லாமல் தங்கி இருக்கவும் அனுமதி. சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நடிகர் ரஜினிகாந்த் நலமுடன் இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. அவரது உடல்நிலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். அச்சப்படும் அளவில் எதுவும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நாளை உளுந்தூர்பேட்டையில் மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு பாதுகாப்பு கேட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம்எல்ஏக்கள் தமிழக டிஜிபி சங்கர் ஜிவாலிடம் மனு அளித்துள்ளனர். அரசியலுக்காக திட்டமிட்டு மாநாடு நடத்தவில்லை என்றும் மக்களின் கோரிக்கையை ஏற்ற நடத்தப்படுவதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம்எல்ஏக்கள் பேட்டி. உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக்கப்பட்டது ஜனநாயகத்தின் மீது திணிக்கப்பட்ட சர்வாதிகாரம் என முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் கண்டனம் தெரிவித்துள்ளார். இபிஎஸ் தலைமையில் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலை அதிமுக எதிர்கொள்ளும் என்றும் பேட்டியளித்துள்ளார். தமிழகத்தில் இன்று முதல் 4 நாட்களுக்கு பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை, நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காவிரி ஆற்றுப் பகுதியில் 38 மாவட்டங்களில் 416 கிலோமீட்டர் தூரத்திற்கு 1 கோடி பனை விதைகளை ஊன்றும் பணிகள் தீவிரம். அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் துறை தலைவர்களுக்கு தமிழக அரசு அறிவுறுத்தல். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.